மக்கள் கலை இலக்கிய கழக மைய தலைவர் கோவன் திருச்சியில் நள்ளிரவில் கைது செய்தபோது மனிதாபிமானமற்ற முறையில் போலீசார் நடந்து கொண்டதாக அவரது மனைவி மற்றும் மகன் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மையக்கலை குழுவின் தலைவர் கோவன் டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடக்கோரி 2 பாடல்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாடி இணையதளத்தில் வெளியிட்டார். இந்நிலையில் திருச்சி உறையூர் அருகே அரவனூரில் உள்ள வீட்டில் நேற்றிரவு 2:30 மணிக்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் கோவன் கைது செய்யப்பட்டுள்ளார். தேச துரோகம் உள்ளிட்ட பிரிவுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவன் கைது செய்யப்பட்டது கருத்துரிமைக்கு எதிரானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் அதிகாரம், பெண்கள் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. வழக்கு கைது நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்த்ததுதான் என்றும், ஆனால் போலீசார் அணுகுமுறை மிகவும் அச்சுறுத்தும் வகையில் இருந்ததாகவும் கோவனின் மனைவி மற்றும் மகன் தெரிவித்துள்ளனர். இந்த கலைக்குழு தொடருடைய தலைமை தொடரக்கூடிய கோவனுடைய வீட்டை முற்றுகையிட்டு அவரை எதுக்கு போலீஸ்காரங்க கதவை தட்டுறது, போலீஸ்காரங்களாம் யார் இது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி லைட்டை போட்டு கதவை திறந்த உடனே 10க்கும் மேற்பட்டவர்கள், ஒருவர் கூட அதில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிஃபார்மில் இல்லை, எல்லாம் அன்யூனிஃபார்மில் இருக்கிறாங்க. போலீஸ்காரர்கள் என்று சொல்வதற்கான அடையாளங்கள் இல்லை. என்ன ஏதுன்னு விசாரிக்காங்காட்டி அவரை பார்த்தீங்கன்னாக்கா தரதரன்னு இழுத்துட்டு போய் தெருவு முனையில் உள்ள வேனில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போகிறாங்க. மக்களோட பிரச்சனைகளை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, அரசுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள அடக்குற விதமாக தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. ஓப்பன் த டாஸ்மாக்னு சினிமா பாட்டு பாடுறது அரசு தேச துரோகம் கிடையாது. ஆனால் மூடு டாஸ்மாக மூடுன்னு சொல்லி பாடுறது எனக்கு தேச துரோகமாக அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு.